டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய இந்த உளநலத்தை பேணுகின்ற நமது ஆளுமைகளை விருத்தியாக்குகின்ற கலந்துரையாடலிலே எங்களுடைய தனியார் உடைய ஆளுமை விருத்தி, எங்களுடைய சமூகத்தினுடைய ஆளுமை விருத்தி, இந்த நாட்டினுடைய ஆளுமை விருத்திக்கு ஒவ்வொரு தனி மனிதர்களும் பல அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறார்கள், பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள், பல தங்களையே அர்ப்பணித்திருக்கின்றார்கள். இந்த தியாகத்தால் தான் இன்று மனிதர்கள் வாழ்வதற்கான வழி பிறந்திருக்கிறது. ஆக இந்த சக்தியை, இந்த ஒருங்கிணைந்த ஆளுமை சக்தியை பெறுதல், பிரயோகித்தல் மிக முக்கியமானது இன்றைய காலத்தில். அப்போ ஒரு உயர்ந்த இலக்கை அடைவதற்கு என்ன வழிகாட்டல்கள் செய்ய வேண்டும், இதற்கு என்னென்ன திறன்கள் விருத்தியாக்கப்பட வேண்டும். அப்ப இதில் சிந்தனை திறன், அதே பிறகு செயற்திறனாக மாற்றுதல், சமூக திறன்கள், அடுத்தது தலைமைத்துவ திறன், அதனோடு இணைந்ததாக இந்த திறன்களுடைய அனைத்தினுடைய பெருமானம் ஒரு முழு மனிதன், பூரண மனிதன். அப்போ பூரண மனிதனுடைய உணர்வு என்னவாக இருக்கும் என்று சொன்னால், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சமூகம், தன்னுடைய நாடு, இதில் ஒரு திருப்தியான நிலை இருக்க வேண்டும். இந்த திருப்தியான நிலை இல்லை என்று சொன்னால் போராட வேண்டும். ஆக இந்த மண்ணிலே நல்லவங்களம் வாழ்வதற்கு பலரை நாங்கள் திசைமுகப்படுத்த வேண்டும், பலருக்கு வழிகாட்டல்களை செய்ய வேண்டும், பலருக்கு ஆலோசனைகளை வழங்க வேண்டி இருக்கின்றது. அப்ப இந்த வகையிலே இந்த தனியாளுடைய திறன்களை இந்த நன்னாளிலே விருத்தியாக்குதல், குடும்ப ரீதியாக, பாடசாலை ரீதியாக, சமூக ரீதியாக அவசிய தேவையாக காணப்படுகிறது. நமது மண்ணுக்கும், நமது நாட்டுக்கும், உலகுக்கும் இன்று தியாகிகள் தேவைப்படுகிறார்கள். மக்கள் பல இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறார்கள். இந்த துன்பங்களில் இருந்து மக்களை மீட்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் இவ்வளவு நாளும் செய்த தியாகங்களை உணர்வு பூர்வமாக ஏற்று அதன்படி நாங்களும் இந்த மண்ணிலே நிம்மதியாக, மகிழ்ச்சியாக எல்லோரும் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்கும் உரிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும், சமூக பணிகளை சரியாக செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆளுமையையும் வளர்த்து தன்னுடைய நாட்டினுடைய பாருங்க இயற்கையை நேசித்தல். இந்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த நேரத்திலேயும் நாங்கள் அனைத்து முகாமைத்துவத்தோடு இயற்கையிலே அப்போ மரங்களை நடுதல் இந்த அருமையான காலத்தில். ஆக ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் நாங்கள் எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்தை மேலும் சாதகமாக்குவதற்கான முழுமையான ஆளுமை திறன்களை எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு இந்த நேரம் வழங்க வேண்டி இருக்கின்றது. அந்த ஆளுமை திறன்களின் ஊடாகத்தான் தக்கன வாழ்தல் அல்லன அழிதல். ஆகவே இந்த மண்ணிலே நாங்கள் தக்கன வாழ்வதற்கு ஒருங்கிணைந்த ஆளுமை தேவை. எல்லா விஷயத்திலும் பாருங்க, இப்போ தனி ஒரு ஆளுமை இல்லை, இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி இல்லை, இன்ஸ்டிடியூஷனல் பர்சனாலிட்டி. அப்போ இதனூடாக மக்கள் சேவையை, மனிதர்களுக்கான சேவையை, மனிதர்களுக்கான உதவியை, மண்பற்றை, தேசப்பற்றை ஏற்படுத்தி நல்வாழ்வு வாழ்வோம். வணக்கம்.